சமைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, கழுவுறதுன்ட்டு எல்லா வேலைக்கும் அடாப்ட் ஆயிட்டாலும், ஆனா இந்த பாத்திரத்த வேலைக்கு, ஆர்கனைஸ் பண்ற வேலைக்கு மாத்திரம் என்னால அடாப்ட் ஆயிக்கவே முடியல. ஏன்னே தெரியல. எனக்கு இருக்கிறதுலே புடிக்காத ஒரு பெரிய நச்சு புடிச்ச வேலைன்னா, அது இந்த வேலையா தான் இருக்கும். இந்த பிரியாணின்ற சம்பவத்த பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இன்னைக்கு அதிலேயே குதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்றதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஃபீவர் வந்ததுல, அதுலருந்தே எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு 3 நாளாவே பிரியாணி சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங்ஸா இருந்துச்சா, சரி மார்னிங்கே யாராவும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அத போட்டு பிரியாணி பண்ணிரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதுதான் பண்ணிட்டு கிடந்தேன். எங்க ஆளு கிரேவி தான் கேட்டாங்க. ஆனா நான் விடல, பிரியாணி தான் பண்ணுவேன்னு சொல்லி பிளான் பண்ணி அதையே பண்ணிட்டு கிடந்தேன். ஆனா பிரியாணி மட்டும் நல்லா வரல, பொளந்து கட்டிருவாங்க அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறதுனால சமைச்சும் ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதனால யோசிச்சு யோசிச்சு சமைச்சிட்டு கிடந்தேன். நானும் தினைக்குமே சமைச்சாலுமே எதையாச்சும் ஒரு விஷயத்த மறந்துடுவேன். இதுல பிரியாணி பண்ணி ரொம்ப வருஷம் கணக்குல ஆகுது அப்படின்றதுனால ரொம்ப நேரமா யோசிச்சு யோசிச்சு ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கணும் அப்படின்ற காரணத்தினால எல்லா வேலையுமே அவதியா பண்ணிட்டு பிரியாணியை திறந்து பார்க்குறேன். அடடா என்ன அற்புதம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது.